நான் டெய்லியும் வந்து இந்த பைபாஸ் வழியாக தாங்க தம்பியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவேன். அந்த வழியில் வந்து ஒரு அம்மா 10 ரூபாய்க்கு கூழ் தருவாங்க. இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா பெரிய விஷயம் தானே. அதுவும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை. கூழுன்றது ஒரு சத்தான உணவு. அது வந்து நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு காலை உணவாக கிடைக்குது அப்படின்னா ஸோ காலி ஆயிடுச்சு. இவ்வளோ இது 3/4 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 8:45 ஆகுது. 8:45க்குலாம் குண்டா காலி ஆகுது. வெங்காயம், வறுத்த மிளகாய், ஸோ ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய், வேற என்ன இவ்வளோ விஷயங்கள். ஸோ நம்மளுக்கு 10 ருபீஸ்க்கு கூழ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் காலையில் வந்து லிக்யூடு ஃபுட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. கூழில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் மற்றது மினரல்ஸ் ப்ரோட்டீன்லாம் வந்து நிறையா இருக்கிறதுனால நம்ம கூழை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பர்சனலாக கூழ் ரொம்ப பிடிக்கும். இஞ்சி, கருவேப்பிலை, புளி அதையெல்லாம் போட்டு அரைச்சி துவையல் இல்லையா, பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. சமையலுக்கு போயிருந்தேன். அப்படிங்களா? உங்களுக்கு ஓகே தானா? வியாபாரம்லாம் ஆகுதா? ஓகே தான். என் பையன் சின்ன பையன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே 10 ரூபான்னு போட்டான். சரி சரி. திரும்ப உடனே நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஆனால் கூழ் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேள்வி 50 ரூபா 1 கிலோ, 40 ரூபா. நம்ம சைடு வந்து லாஸ் ஆகும். ஓகே ஓகே. கூழ் வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் கூழ் எங்கள் பொண்ணு அதான் நேற்று வாங்கிட்டு போனால. இன்றைக்கி வந்து நான் புதினா சட்னி பண்ணி இட்லி பண்ணேன். அவள் வந்து 2 இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு அம்மா எனக்கு நேற்று கூழ் வாங்கிட்டு வந்தல, அதே இடத்துல கூழ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். இப்போ நம்ம ஒரு வருஷம் வந்துடுறான். சரிம்மா. இது ஒன்றை மிஸ் பண்ணிட்டேங்க. மோர் மிளகாயும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து டிஃபன்லாம் போடுவாங்களாம். நான் டிஃபனுமே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம யாருக்காவது ஒருத்தவங்க காசு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா கொடுத்தாலே வந்து 10 ரூபாய்க்கு கம்மி கொடுத்தா வந்து முகம் சுளிக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து காலை டிஃபன் வந்து போதும். இந்த சொம்பு வந்து போதுங்க காலையில். ஓகே தான். 10 ரூபாய்க்கு வந்து ஓகே தான். குறை சொல்கிற மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது கூழ். இல்லை 2 சொம்பு பிடிக்குது. அப்படியா? 2 சொம்பு பிடிக்குது. அதனால இது வந்து 20 ரூபாய் இல்லைண்ணா? சரி சரி, ஓகே தான். பரவாயில்ல. ஏன் அதெல்லாம் காமிக்கிறீங்க? ஆமாம், எக்ஸ்ட்ராவே கரெக்டாக வருது. ஓகே ஓகே. ஆமாம், எனக்கு காலை டைமில் அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன். நான் மதியம் மட்டும் நல்லா சாப்பிடுவேன். காலையில் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறோம்ல, அந்த டென்ஷன்லேயே பரபரப்பாக குழந்தைய கூப்பிட்டு போகிறோம் வரோம்ல, அப்போ வந்து இந்த சாப்பிட்றதுக்கான நான் மட்டும் இல்லை, நிறையா லேடிஸுங்க வந்து இந்த சாப்பிட்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் இந்த சொம்பு அப்படியே கடகன்னு குடிச்சிட்டு போயிடுறோம். சரி. ஒரு தட்டு இது வந்து பாப்பாவுக்கு வந்து நான் வாங்குறேன். இருக்குமா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோரை வந்து அடிச்சுக்கிறாங்க. தயிரை அடித்து மோராக்கி மோர் கலந்து கொடுக்குறாங்க. மிக்ஸ் பண்ணுங்க மாம் கூழை. நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு தயிரெலாம் போட்டு பண்ணுறது பெரிய விஷயம்ல. போட்டுறாங்க.
மோர் போட்டு. ஆனால் கூழ் நல்லா அருமையாக இருக்குது. அம்மா இதில் கேழ்வரகுமா மிக்ஸ் பண்ணுறீங்க? வந்து கம்புமா. கம்பு கேழ்வரகு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தானே பண்ணுறீங்க? ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கம்பு 40 ரூபா பாக்கெட். ஆமாம் ஆமாம் சொன்னீங்கல்ல, விலை அதிகம்தான். 50 ரூபா. ஆனியன் போடுவீங்களேம்மா, மிஸ் பண்ணிட்டீங்களா? கவர் இல்லைம்மா, நான் குடிச்சிடுறேன், அப்புறமா ஊற்றிக்கலாம். பிடிச்சது. நான் குடிச்சிடுறேன். பாப்பாவுக்கு அப்புறம் கொடுங்க. ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அப்படியே விட்டுருங்க, நான் குடிச்சிக்கிறேன். இதுதாங்க, நீங்கள் இந்த சைடு வரீங்க அப்படின்னா, அதாவது இந்த அரும்பாத்தபுரம் பைபாஸ் புதுசாக போட்டிருக்காங்களே அந்த லைன் வந்தீங்கன்னா ஒரு சொம்பு கூழ் இந்த அம்மாட்ட குடிங்க. சரியா? பாய். நான் பாப்பாவுக்கு வாங்கிக்கிட்டேங்க. ஸோ நல்லது தானே. அவர் 2 இட்லி தான் சாப்பிட்டா புதினா சட்னி வச்சு. சரி ஓகே, அடிஷ்னலாக இதையும் கொடுப்போம் பிள்ளைக்கு அப்படின்ட்டு இதை வாங்கிட்டேன். இந்த அம்மா வந்து எங்கே கடை போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த பைபாஸ் இருக்குது பாருங்கள், புது பைபாஸ் ஒன்று போட்டாங்க இல்லையா, அந்த லைனில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா, இந்த லைன் வந்தீங்கன்னா இந்த கூழ் வந்து குடிச்சு பாருங்கள்.